2017 ஆண்டிலிருந்து 2021 ஆண்டு வரை எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிற்கு அடிமையாக இருந்த காரணத்தினால் தான் தொடர்ந்து அவர்கள் சொல்லும் அனைத்தையும் கேட்டு கேட்டு குட்டு பெற்று சுய மரியாதையே இல்லாத அளவிற்கு தமிழகத்தை எடுத்து சென்ற காரணத்தை அதிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைய தினம் எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நிதி தரமாட்டீர்கள் என்று சொல்கின்றீர்கள். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்த சொல்கின்றார்கள். மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தி அதன் வாயிலாக இந்தியை திணிக்குவதற்கு முற்படும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்கும் பொழுது ஹிந்தியை மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தி அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தியதை எதிர்த்து எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், இருமொழி கொள்கை என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களால் அன்றைய தினம் சட்டமாக இயற்றப்பட்டது. அந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி கொள்கைக்காக ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய தளபதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கொள்கைக்காக எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை நிதி நெருக்கடி வந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி காண்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை தளபதி அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கு வரவில்லை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இன்று வரை கட்டி முடிக்கப்படவில்லை. இப்படி எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு வருவதில்லை. காரணம், நாம் ஒன்றிய அரசுக்கு அடிபணிவதில்லை. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுகின்றார். நான் கேட்கின்றேன், 13 பேர் இறந்த போது என்ன இப்படி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்ன? நான் பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். கொடநாடு கொலை வழக்கில் நான் இப்போதும் சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், கொடநாடு கொலை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனை ஆதாரங்கள் அளிக்கப்பட்டாலும், எத்தனை கோணங்களில் நீங்கள் எதை செய்தாலும் சட்டம் உங்களை துரத்தி துரத்தி அடிக்கும். இன்று உங்களுக்கு ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு இருக்கலாம். தேர்தலுக்கு பின்னால் பூவத்தூரில் உருவான அதிமுக பெறக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எவ்வளவு என்று யூகித்து பார்த்தால் என்னுடைய யூகம் எல்லாம் 3வது இடம், ஒரு தொகுதி கூட அதிமுக பெறாது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை கழகமாக ஆக்கிவிட்டார்கள். தனித்தன்மை என்பதே இல்லை, கொள்கை என்பதே இல்லை, சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய கேட்பார் பிள்ளைகள் என்ற அடிப்படையில் இன்று ஒன்றிய அரசு என்ன சொல்கின்றதோ கூட்டணி அமைப்பதற்கு ஒருவர் தலைமை கழகத்துக்கு வருவாரா, ஸ்டார் ஹோட்டலுக்கு வருவாரா? தலைமை கழகத்தில் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கூட்டணி ஏற்படவில்லை. இந்த அளவுதான் அவருடைய சுயமரியாதை. இன்று நம்முடைய கூட்டணி கட்சிகள் அறிவாலயத்துக்கு வந்து தலைவரை சந்தித்து கூட்டணி ஏற்படுகின்றது. இதுதான் திராவிட மாடல், இதுதான் நம்முடைய தளபதி, இதுதான் கொள்கை, இதுதான் சுயமரியாதை. சுயமரியாதையா இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கூட்டணிக்கு வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவார்கள். இன்று கூட நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன், 2 பேரும் சரிசமமாக தான் நிற்பார்கள். அப்பொழுது நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அதனால் தான் நான் தெரிவிக்கின்றேன், தலைவர் 200 தொகுதி என்று சொல்லியிருக்கின்றார்.
கண்டிப்பாக 234 தொகுதிகளிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றிய அரசு இன்றைய தினம் கூட்டணி அமைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்து 2024ஆம் ஆண்டு கூட்டணியிலிருந்து வெளியே போகின்றார். மீண்டும் 2025இல் கூட்டணிக்குள்ளே வருகின்றார். ஏன் போனார், ஏன் வந்தார்? விடை இல்லை. இதுதான் எடப்பாடி அதிமுக. இது அதிமுக என்ற இயக்கமில்லை. எடப்பாடி அதிமுக பிஜேபியினுடைய அடிமை. அடிமைக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா?